டாஸ்மாக் ஊழலில் அருள்மொழிக்கு தொடர்பு இருக்கிறது என்று சந்தேகப்பட்டாலே உங்கள் வீட்டின் கதவுகளை தட்டலாம் அமலாக்கத்துறை. கதவை தட்டலாம், பூட்டை உடைக்கலாம், சோதனை நடத்தலாம். ஆனால் வீட்டில் ஆள் இல்லை என்றால் சீல் வைக்கும் அதிகாரம் அந்த சட்டத்தில் இல்லை. வீட்டையே உடைக்கலாம். ஸ்பெசிஃபிக்காக இருக்கு. பிரேக் ஓப்பன் லாக்ஸ்னு இருக்கு. ஓகே, இன்னைக்கு தான் படித்தேன் நான் சட்டத்தை. யூ கேன் பிரேக் ஓப்பன் லாக்ஸ். ஓகே, பட் வீட்டில் ஆள்னா சீல் வைக்க முடியாது. இவர்களும் உடைத்திருக்க வேண்டும். உடைக்காமல் எப்படிப்பட்ட அதிகாரிங்க இருக்காங்கன்னு தெரியல. உடச்சு உள்ளே போய் சோதனை பண்ண வேண்டியதானே. உடைக்காமல் அந்த கதவில் இந்த வீட்டின் உரிமையாளர் வந்தால் அமலாக்கத்துறை அதிகாரிகளை அணுகவும்னு ஒரு பேப்பரை ஒட்டிட்டு வராங்க. they didn't seal. ஓகே, பட் தட் இஸ் as good as a seal. வீட்டின் உரிமையாளர் வந்தால் இதை திறக்கக்கூடாது, திறக்காமல் எங்களை வந்து பாருங்கன்னா இட் இஸ் சீல். புரியுது. இதைத்தான் ஆகாஷ் பாஸ்கர்னு விக்ரம் ஜுஜுவும் சேலஞ்ச் பண்ணுறாங்க. வீட்டை சீல் வச்சிட்டாங்கன்னு சொன்னோன்னா இவங்க அங்கே சீல் எல்லாம் இல்லைங்க, ஒரு நோட்டீஸ் விட்டுருக்காங்க, அந்த நோட்டீஸை நாங்கள் வாபஸ் வாங்கிக்கிறோம் என்று சொல்லும்போது உயர்நீதிமன்றம் நீ வாபஸ் ஒன்றும் வாங்க வேணாம், உனக்கு அதிகாரமே இல்லை, விக்ரம் ஜூஜு மற்றும் ஆகாஷ் பாஸ்கருக்கு எதிராக என்ன ஆதாரம் இருக்குன்னு கேட்ட பண்ணி கொடுக்கவே இல்லை, அவங்க 2 பேருக்கும் எதிராக நீ நடவடிக்கை எடுக்கக்கூடாதுன்னு ஸ்டே. இப்போது அவர்கள் இருவரையும் கைது செய்ய முடியாது. ஸோ இது இடிக்கு ஒரு பெரிய பின்னடைவு. நிச்சயமாக இதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் அவர்கள் மேல்முறையீடு செய்யத்தான் போகிறார்கள். உச்சநீதிமன்றம் இந்த குழப்பங்களுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டும் என்று நான் நம்புகிறேன். இல்லை, இதில் இவங்களுக்கு பிரச்சனை இல்லை, இதில் இவங்களுக்கு தொடர்பு இல்லைங்கிறது மூலமாக அம்பலப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நோ, இடி மேட் அ மெஸ். அது ஆதாரம் தான் கொடுத்துருக்கணும்ல. ஆதாரமே இல்லைன்னா அப்போ வேண்டுமென்று திட்டமிட்டு திமுகவை இதில் எப்படியாச்சும் காரணம் பண்ணுறதுக்காக பண்ணிட்டு இருக்காங்கன்னு தான் சொல்கிறாங்க. இதில் என்ன சந்தேகம்? வேண்டுமென்று திட்டமிட்டு திமுக காரணம் பண்ணுறதுக்காக தான் இடி இந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்கு. உங்களுக்கு எதுவும் சந்தேகம் இருக்கா? ஒழுங்காக பண்ணல. இதை எல்லா ஸ்டேட்லையும் இடி இதை தானே பண்ணிட்டு இருக்கு. அப்புறம் இன்னும் இங்கே மட்டும் திமுக கார்னர் பண்ணுறதுக்காக தான் பண்ணுறாங்க. திமுக கார்னர் பண்ணுறதுக்காக பண்ணுதே இல்லை, அவங்க குற்றமற்றவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இது உருட்டு. இது உருட்டு.